வணக்கம். ஈசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இடைக்கநாடு பேரூராட்சியில் விளம்பூர் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. கமர்ஷியலுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கமர்ஷியல் யூஸ் என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மண்டபம், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நீங்கள் கமர்ஷியல் யூஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 50 சென்ட். 1 ஏக்கர் 50 சென்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கும் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங்கும் இருக்குது. ஈசிஆர்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்கொயராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எங்கே தேடினாலும் கிடைக்காது. இந்த இடத்துக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் 180 அடியும், வில்லேஜ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 180 அடியும் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும். இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கோட் பண்ணுறாரு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைட்டில் கிளியராக இருக்குது. நியூ ஈசிஆர் ஓல்டு ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எங்கே தேடினாலும் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நியூ ஈசிஆர் இதுதான், ஓல்டு ஈசிஆர் இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் எதுவுமே வரலை. நமக்கு ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த இடத்துல இருந்து இடைக்கநாடு பேரூராட்சி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கார்டன் இருக்குது. 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆலம்பரா கோட்டை இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, இடைக்கநாடு காஃபி ஹவுஸ் இருக்குது, ஹாப்பி கார்டன் இருக்குது, ஒரு மால் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.